திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் தரிசன டிக்கெட் வழங்கியதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை மோசடி நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மோசடி செய்ததாக அறநிலைத்துறை பெண் ஊழியரை பணியிடை நீக்கம் செய்து அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கையின் பின்னணி என்ன? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தரிசனத்திற்காக பொது வரிசை, 100 ரூபாய் ஸ்பெஷல் வரிசை, முதியோருக்கான வரிசை என 3 லைன்கள் உள்ளன. இதில் 100 ரூபாய் லைனிற்கான கட்டண ரசீது வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்து கோவில் நிர்வாகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது. சரி, யார் அதற்கு காரணம்? கோவிலுக்கு சேர வேண்டிய பணத்தில் கை வைத்தது யார் என்பன உள்ளிட்ட கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் மோசடி செய்து பணத்தை சுருட்டியதாக மேனகா என்ற பெண் ஊழியர் வசமாக சிக்கினார். கம்ப்யூட்டரில் IDMS நகலெடுக்கும் வசதியை தவறாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட மேனகா 25 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மேனகாவை தற்காலிக பணிநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி திருச்செந்தூர் DSP அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் தவறை ஒப்புக்கொண்ட மேனகா இழப்புத் தொகையில் 5 லட்சம் ரூபாயை தானாக முன்வந்து செலுத்தியதாகவும் மீதி தொகையை திருப்பிச் செலுத்துவதாகவும் கடிதம் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் கோவிலுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதால் மேனகா மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில் நிர்வாகிகள் சிலர் வலியுறுத்தியுள்ளனர்.